எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் வெற்றிகரமாக இணைந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா தனது தடத்தை விண்வெளி மையத்தில் பதித்துள்ளார். இந்திய நேரப்படி நேற்று மதியம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டனர். இந்திய வீரர் சுக்லா உட்பட 4 பேர் விண்வெளிக்கு பயணித்தனர். இந்நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் விண்கலம் இணையும் நிகழ்ச்சி 4 மணிக்கு தொடங்கியது. இந்த தருணத்தில் விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்தனர். இதன் மூலம் வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு வணக்கம் தெரிவித்த சுபான்ஷு சுக்லா தான் குழந்தையைப் போல உணர்வதாக கூறினார். எப்படி நடப்பது, எப்படி சாப்பிடுவது என்பதை கற்று வருவதாகவும், இந்த தருணம் பெருமையாக உள்ளதாகவும், ஒவ்வொரு இந்தியரின் இதயத்திலும் தனக்கு இடம் இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்தாலும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆற்றிய உரையில் தோல் தொழிற்சாலைகளின் ஏற்றுமதி மூலமாக வருவாய் ஈட்டி வேலைவாய்ப்பும் அளிக்கும் மாவட்டம் திருப்பத்தூர் என்று குறிப்பிட்டார். தமிழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்றும், அதிக திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் மக்கள் அன்பை வாரி வழங்கி வருகின்றனர் என்றும் முதலமைச்சர் நெகிழ்ச்சி தெரிவித்தார். பாஜக மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்தை பற்றி கவலைப்படுகிறது என்றும், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்குத்தான் இப்போது ஆபத்து என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சமூக நல்லிணக்கத்தோடு தமிழ்நாடு இருந்து வருகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கண்டு மதவாத அரசியல் செய்பவர்களுக்கு பற்றி எரிகிறது. மதத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என்று பார்த்தால் அங்கேயும் திமுக ஸ்கோர் செய்திருக்கிறது எனவும், அண்ணா பெயரையே அதிமுகவினர் அடமானம் வைத்துவிட்டதாகவும் முதலமைச்சர் சாடினார். பாஜக எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல என மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் நாம் நமது பிராந்திய மொழிகளை கௌரவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் ஹிந்தி தோழமை மொழி என கூறிய அவர், JEE, நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் முன்பு ஆங்கிலத்திலும் ஹிந்தியில் மட்டுமே எழுதும் நிலை இருந்ததாகவும், ஆனால் தற்போது 13 மொழிகளில் எழுதுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று அமித்ஷா தெரிவித்தார். வீட்டை பிரிந்து வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்று தாயகத்திற்கு பணம் அனுப்புவதில் இந்தியா முதலிடத்தில் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 8.1 லட்சம் கோடி இந்தியாவிற்கு வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது நம் நாட்டின் அந்நிய முதலீட்டை காட்டிலும் அதிகமாகும். அதாவது 6.48 லட்சம் கோடியாகும். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியல் பிரச்சினை மட்டுமின்றி அதிமுகவை விமர்சிக்கும் பிரச்சினைகளுக்கும் மைக் முன் தோன்றி உடனுக்குடன் பதிலடி கொடுத்து வந்தவர் ஜெயக்குமார். ஆனால் தற்போது அவர் வேகம் குறைந்து காணப்படுகிறார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததே இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தான் தோல்வி அடைந்ததற்கு பாஜகவே காரணம் என்று ஜெயக்குமார் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொக்கைன் போன்ற பொருட்களை பயன்படுத்தினால் தான் உயிருடன் இருக்கவே முடியாது என நடிகர் கிருஷ்ணா போலீஸ் விசாரணையில் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தனக்கு இரைப்பை அலர்ஜி இருப்பதோடு இதய துடிப்பும் அதிகமாக இருப்பதால் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த ஆண்டு ஆன்ஜியோ சிகிச்சை எடுத்துக்கொண்டதற்கான சான்றிதழையும் அவர் போலீசாரிடம் வழங்கியிருப்பதாக தெரிகிறது. இதனிடையே போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கொக்கைன் விவகாரம் தொடர்பான விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் அதை சப்ளை செய்த டீலர் கெவின் என்பவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் விசாரணை நடத்தினால் பல சினிமா பிரபலங்கள் சிக்குவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நடிகை நமிதா உள்ளிட்டோருக்கு விரைவில் சம்மன் அனுப்பப்படும் என தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகிறது. பாமகவிலிருந்து எம்எல்ஏ வெங்கடேசன் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வந்த வெங்கடேசனை நீக்கியதை அடுத்து அந்த பதவிக்கு சரவணன் என்பவரை ராமதாஸ் நியமித்திருக்கிறார். வெங்கடேசனுக்கு கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்றும் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். அதிகார மோதலின் உச்சகட்டத்தில் பாமக ராமதாசும் அன்புமணியும் கட்சி நிர்வாகிகளின் பதவிகளை அதிரடியாக பறித்து வருகின்றனர். கொக்கைன் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது தமிழ் சினிமா வட்டாரத்தில் சகஜமாகிவிட்டதாகவும் பார்ட்டி வைப்பது சாதாரண நிகழ்வாகிவிட்டதாகவும் பாடகி சுசித்ரா கொளுத்தி போட்டுள்ளார். தன்னையும் சிலர் வற்புறுத்தியதாகவும் ஆனால் அவர்களின் பெயர்களை வெளியிடவும் சுசித்ரா மறுத்துவிட்டார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.